ஸ்பார்க்லிங் ஸ்டார்ஸ் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன டிஷ் செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா உளுந்து கஞ்சி வந்துட்டு ரொம்பவுமே முக்கியமான ஒரு மிகவும் சத்தான உணவு. என்னென்ன பொருட்கள் வேணும்னு சொல்லி பார்க்கலாம். கருப்பு உளுந்து, பச்சரிசி, கொஞ்சம் முடக்கத்தான் கீரை எடுத்திருக்கேன், இது எலும்புக்கு ரொம்பவுமே நல்லது. தேங்காய், துருவன தேங்காய் எடுக்கல, கொஞ்சம் கடிச்சு சாப்பிட்ற மாதிரி எடுத்திருக்கேன். அண்ட் தென் ஏலக்காய், கரும்பு சர்க்கரை. ஸோ முதல்ல வானலியில் என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, உளுந்தை நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கிறோம். ஸோ உளுந்து வந்து எலும்புக்கு ரொம்பவுமே வலுவான ஒரு ஊட்டச்சத்தான ஒரு பொருள். அது கூட நம்ம அரிசியை போடுறோம். ஸோ அரிசி எதுக்காக போடுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, கஞ்சி வந்து நம்மளுக்கு கொஞ்சம் நல்ல ஒரு திக் பேஸ்ட் மாதிரி கிடைக்கிறதுக்காக நம்ம அரிசி ஆட் பண்ணுறோம். ஸோ இதை நல்லா வறுத்ததுக்கப்புறம் நீங்கள் ஏலக்காயை போட்டு கூட என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அரைச்சிக்கலாம். ஸோ நல்லா பவுடராக அரைச்சதுக்கப்புறம் அது கூட தேவையான அளவு தண்ணியை கலந்து ஸோ அதை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்கன்னா கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுக்கிறீங்க. அப்போ தான் நம்ம கொதிக்கிற தண்ணியில் ஊற்றும் போது கஞ்சி வந்து கட்டி இல்லாமல் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ உளுந்தும் நல்லா வெந்து வர்றதுக்காக நம்ம உளுந்து என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா தண்ணியில் கரைச்சிக்கிறோம். ஸோ அதுக்கப்புறம் கொதிக்கிற தண்ணியில் ஸோ நம்ம கலந்து வச்ச பவுட்ரு மிக்ஸை வந்துட்டு ஊற்றி நல்லா கிளறிட்டே இருக்கணும். எதுக்காக நம்ம கிளறிட்டே இருக்கிறோன்னு சொல்லி பார்த்திங்கன்னா கட்டி பிடிக்காமல் இருக்கணும், அடி பிடிக்காமல் இருக்கணும். ஏன்னா உளுந்து அரிசி போட்டிருக்கிறதுனால சீக்கிரமாக அடி பிடிச்சிக்கும். ஸோ நல்லா கொதிச்சு வர சமயத்தில் நம்ம என்ன பண்ணுறோன்னா முடக்கத்தான் கீரையை ஆட் பண்ணுறோம். ஸோ முடக்கத்தான் கீரை வந்து ரொம்பவுமே உடம்புக்கு நல்ல ஒரு சத்தான ஒரு பொருள். ஸோ அந்த முடக்கத்தான் கீரை நீங்கள் வேணும்னா முருங்கைக்கீரை இந்த மாதிரி கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அது கூட நம்ம கரும்பு சர்க்கரையை ஆட் பண்ணிக்கிறோம். துருவன தேங்காய் போட்டுக்கிறோம். துருவன தேங்காயும் போடலாம். ஸோ நான் வந்து இன்றைக்கி கட் பண்ணி வச்சுருக்கிற தேங்காய் துண்டுகளை போட்டிருக்கேன். ஸோ நம்ம கஞ்சி குடிக்கும்போது மென்று சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக அது போட்டிருக்கேன். ஸோ நல்லா உளுந்து வந்து வெந்து வரணும். ஸோ அதுக்காக நீங்கள் தண்ணி கொஞ்சம் அதிகமாக வச்சு கூட கொஞ்சம் நேரம் வரைக்கும் வேக விட்டிங்கன்னா உளுந்து வெந்துடும் நல்லா. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் நம்ம கஞ்சி பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் எடுத்து ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க. ஸோ பவுலில் மாற்றினீங்கன்னாவே உங்களுக்கு வந்து குடிக்கிற பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் குடிச்சிக்கலாம். தேவைப்படுறவங்க பால் அல்லது தேங்காய் பால் ஆட் பண்ணி கூட நம்ம குடிக்கலாம். ஏன்னா சும்மா ராவாக குடிக்கும்போது கொஞ்சம் கசப்பு தெரிகிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம வந்து கொஞ்சம் தேங்காய் பால் அல்லது பால் எடுத்து ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னம்னா கஞ்சி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது எல்லாருமே குடிக்கலாம். வாரத்தில் 2 நாள் அல்லது 3 நாள் குடிங்க. குறிப்பாக பெண்களுக்கு வந்துட்டு ஹார்மோனல் இன்பேலன்ஸை குறைக்கிறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ.